என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டேன். இதெல்லாம் ஒரு மனுஷன் பேசியிருக்கான். நமக்கு யாருக்குமே அது ரீச் ஆகலை. ரீச் ஆனாலும் அது பெருசாக அதை பற்றி பேசுறதில்ல. அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா, இல்லை நமக்கு சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ என்னென்னா, லாஸ்ட்டாக கடைசியாக நம்ம பேசுனது என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அந்த தேவையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேளுங்க. அந்த தேவையை கேட்ட பிறகு யார் யாரெல்லாம் அந்த தேவையை தராங்க, யாரெல்லாம் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க, அந்த கொள்கை பற்றி நம்ம நல்ல விஷயமா தெரிஞ்சு அது என்ன கொள்கை, அந்த கொள்கையால் நமக்கு என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதில் நம்ம என்ன கேட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த கட்சி வேணும், அந்த கட்சி வேணும், இதுதான் என்னோடய கட்சி அப்படின்னு நம்ம மாசு இதுதான் அப்படின்னு கேட்குறத விட, சுத்தமான தண்ணி நமக்கு வேணும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஃப்ரீயாஸ் வேணும், மருத்துவம் இலவசமாக இருக்கணும், விவசாயம் ஜாஸ்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் ஒரு மனுஷன் பேசியிருக்கான். நமக்கு யாருக்குமே அது ரீச் ஆகலை. ரீச் ஆனாலும் அது பெருசாக அதை பற்றி பேசுறதில்ல. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் நமக்கு ரோடு போடுறது, கரெக்டாக எலெக்ஷன் டைமில் ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறது, கரெக்டாக எலெக்ஷன் டைமில் மற்ற எல்லா நல்லதும் செய்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா, இல்லை நமக்கு இவங்கெல்லாம் வந்து இவங்க மூலம்லாம் இவ்வளவு தான், இவங்களுக்கு இந்த நேரத்தில் இதை பண்ணோன்னா இவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு சுத்தமாக அதுக்கு ஐடியாவே இல்லை. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு கண் துடைப்புக்காக வேலை பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரிய வருது. என்னன்னா, நான் 2500 நான் தரேன், ஏன் உன்னால் 2500 உன்னால் சம்பாதிக்க முடியாதா? நான் 1 கிராம் தங்கம் தரேன், ஏன் இப்போ தங்கம் அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயத்த அந்த நேரத்துக்கு சொல்கிறதுன்றது வந்து இன்னும் இந்த பூமருங்க மாதிரி நம்மளும் நம்பிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இன்னும் அதை திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து இந்த இடத்துல பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த பிரிட்ஜு வந்து இருந்ததுனால எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது தெரியுமா, அந்த பிரிட்ஜு இல்லாதனாலும் அந்த இடத்துல வேலை நடந்துட்டு தான் இருந்தது, பிரிட்ஜு இருக்க பிறகும் அதே வேலை அங்கே போயிட்டு வரதான் போகிறோம், எல்லாம் என்ன நீ பண்ணாலும் வேலை நடக்க தான் போகுது. ஆனால் அந்த மருத்துவத்தால் நிறைய பேர் உயிரிழந்து போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்றதும் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நோக்கி யார் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ஒரு ஓட்டு இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ஒருத்தர் என்னன்னா ஃபேஸ் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகி போய் எல்லாரையும் வந்து இந்த கவர் பண்ணி வச்சுருக்காரு செலிபிரிட்டியாக, ஓகேவா. இன்னொருத்தங்க என்னன்னா ஆளுங்கட்சி, நான் தான் திருப்பி ஆளுவேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன கதைக்குள்ளேயே யாருமே வரல, அவங்க நான் இந்த கட்சிக்கு போகிறேன் அந்த கட்சிக்கு போகிறேன்னு தாவிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன், இந்த என்டிகே, இந்த சீமான் ஐயா மட்டும்தான் உனக்கு வந்து விவசாய நிலத்தை அதிகப்படுத்துகிறேன், இலவச கல்வியும் உனக்கு நான் கொடுக்குறேன், தரமான நீர் பாசனங்களும் உனக்கு நான் இலவசமாக தரேன், அதுக்கப்புறம் வந்து வேறு ஒன்று முக்கியமான விஷயம் சொன்னாங்களே, மருத்துவத்தை இலவசமாக தரேன் சொல்லும் போது மது ஒழிப்பை முழுமையாக ஒழிப்பேன், இந்த ஒரு விதையை ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து நம்மளுக்கு உண்மையாலேயே இந்த விவசாயம் ஜாஸ்தியாகி இந்த கலப்படம் இல்லாத ஒரு உணவு நமக்கு கிடைக்கும், கலப்படம் இல்லாத நீரும் நம்மளுக்கு கிடைக்கும், வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய விஷயம் மாறும்னு எனக்கு தோணுது. ஒரு க்ரீனரி சிட்டி, க்ரீனரி ஒரு நாடாக மாறும், ஒரு பச்சை பசேல்னு ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எதனாலனா அந்த மனுஷன் மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. இந்த இலவசமாக தண்ணி தந்திருக்கேன் நான், அந்த இடத்துல வச்சுருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் பண்ணார், இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி. ஆனால் அதை பண்ணியும் எப்படி கேன் வாட்டர் பிஸ்னஸ் இங்கே பண்ணுறாங்க, பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, அது நடந்திருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு பதிலாக தானே இது பண்ணாங்க. இப்போது இவர் என்ன சொல்கிறவர்னா, ஒட்டு மொத்தமாக நான் அதை அழிச்சிட்டு இலவசமான தண்ணீரை எல்லா இடத்துலையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அந்த நேரத்துக்கு கண் துடைப்புக்காக பேசுகிறவன் தான் ரீச் ஆகி போகிறாங்க. இன்டெப்த்தாக போய் உனக்கு இப்படி பண்ணால் 2 வருஷம் கழிச்சு நீ இப்படி இருப்ப, உனக்கு இப்படி பண்ணால் 2 வருஷம், என்றைக்குமே வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் வின் பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம உடனுக்குடனே பண்ணுறது வந்து வின் பண்ணாது, அது எல்லாருக்குமே அது தெரியும். நம்ம கேட்காமையே ஒரு மனுஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. அந்த வாய்ப்பு கொடுத்தோன்னா பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. இப்போது ஒரு கூட்டத்தில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்களா, இதெல்லாம் நடந்துருமா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல வருவேன்னா, அதுக்கு ஒரு 10 விஷயம் அந்த மனுஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு
10 விஷயத்தில் 10மே இந்த மாதிரி ஜென்ரலாக அத்தியாவசிய தேவையான விஷயம் தான். அதில் 5 பண்ணால் கூட இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு நீ நல்லா இருப்ப, உன் நாடு நல்லாயிருக்கும். நீ அது டீகோட் பண்ணி பாரு. பார்த்தா தான் உனக்கு எல்லாமே புரியும். மாரலாக என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. பொதுவாக நீ அனலைஸ் பண்ணு. ஒரு கட்சியும் எடுத்து அவங்க என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு கட்சி என்ன அறிக்கை கொடுத்தா, அந்த கொடுத்த அறிக்கையில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணலன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு. அதுக்கப்புறம் இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க, அந்தந்த அறிக்கையை கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றதையும் பாரு. அப்போது உனக்கு ஒரு லிஸ்ட் அவுட் தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அறிக்கைக்கு ஏற்ற மாதிரி, அவனோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் உள்ளே வரதான் செய்வான், இங்கே அவன் பில்டாக தான் செய்வான், நம்ம இறங்க தான் செய்வோம். இப்படியே தான் நடந்துகிட்டே தான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 30 வயசு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அந்த ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸ் நம்ம ஃபேமிலியிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. இந்த கட்சிக்கு தான் நான் போட்டிருந்தேன், இந்த கட்சிக்கு தான் நான் போடுவேன், இந்த கட்சிக்கு தான் நான் போட்டிருந்தேன், இந்த கட்சிக்கு தான் நான் போடுவேன், அந்த மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்பில் நீங்கள் முக்கால்வாசியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமும் வாழ போகிறது எங்களை மாதிரியோ எங்களுக்கு இல்லை ஜென்சிஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆளுங்கள் தான் வாழ போகிறாங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி யார் கொள்கை கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு நீ அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்காக தான் சொன்னேன், தவிர உங்களோட விருப்பத்தை மீறி நான் சொல்லலை. அந்த கொள்கையை என்ன யார் என்ன கொள்கை கொடுக்குறான்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களும் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்ஸ்.